ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சுமையாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு அரபிக் ஸ்வீட் கத்தாயாஃப் கஸ்டர்ட் ஃபில்லிங். இப்போது கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 கப் மில்க் ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். ஒரு பேனில் கரைச்சி வச்ச மிக்சரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காயிரும். இப்படி திக்காகணுன்னு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கணும். அடுத்து சுகர் சிரப் செய்கிறதுக்கு 3/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 3/4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதித்து சுகர் கரைஞ்சா போதும். மற்றபடி இதுக்கு எதுவும் பதம் தேவையில்லை. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. கத்தாயாஃப் டவ் செய்கிறதுக்கு 1/2 கப் ரவா எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. உப்பு ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. நல்லா வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு பேனில் ஒரு கரண்டி மாவு எடுத்து இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு லிட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அடுப்பு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். கத்தாயாஃப் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. அது உள்ளார கஸ்டர்ட் ஃபில்லிங்கை வச்சு இது போல் சீல் பண்ணிக்கணும். நல்லா இப்படி சீல் பண்ணால் நல்லா ஒட்டிக்கும். சுகர் சிரப் செஞ்சோம்ல, அது இது போல் மேலே ஊற்றிக்கணும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஸ்தாவை நல்லா க்ரஷ் பண்ணி இது போல் மேலே அப்படி தூவி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.